Hi guys, நான் தான் உங்க டெக் ப்ரோ. இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெட்மியோட நோட் 12 பற்றி தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெட்மி நோட் 12ஓட மொபைல் வந்து என்ன மாதிரி இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ நான் வந்திருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச சில அப்டேட்ஸை வந்து நான் உங்களுக்கு நிறைய ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஷேர் பண்ணாமல் நம்ம சேனலுக்கு நியூ இன்ட்ரோ ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் மட்டும் போதாது. ஓகே, இந்த மொபைலுக்கு சில முக்கியமான சில விஷயத்த சொல்கிறேன், அது இல்லாமல் சில ஃபால்ட்டும் இதில் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆகும். அதெல்லாம் கிளிக் பண்ணால் பார்த்தா நான் போகிறேன் இந்த மாதிரி வீடியோஸும் எக்ஸாக்டிவ் வீடியோஸும் உங்களை நோக்கி வந்துட்டுருக்கோம். ஆல்ரெடி பண்ணவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஸோ பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பாக இதை பண்ணி தான் ஆகணும். ஸோ ஓகே, நம்ம வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக ரெட்மி நோட் 12ஓட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம போயிடுவோம். ஓகே, இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் கொண்ட ஒரு பெரிய டிஸ்பிளே. ஆனால் இது எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டியானு கேட்டிங்கன்னா ஃபுல் ஹெச்டின்ட்டு எங்கேயும் மென்ஷன் பண்ணல. பட் நம்ம வந்த பிறகு தான் இது தெரியும், அது ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேவா இல்லை இப்போ போல் இருக்கிற ஹெச்டி டிஸ்பிளே வந்துட்டு. ஓகேங்களா? செகண்ட், இதில் கொடுத்துருக்க மெயினான ஒரு அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் இந்த மொபைலில் இந்த டிஸ்பிளேயில் 90 Hzன்றது கொஞ்சம் நல்ல விஷயம் தான். 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்கன்னா அப்போது இதில் கண்டிப்பாக என்னோட திங்க் படி இதில் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான் கொடுக்கணும். ஆனால் பார்ப்போம், மேபி இது எந்த அளவுக்கு டிஸ்பிளேன்ட்டு நம்ம வந்தால் தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, தென் அடுத்தது இது ஒரு பஞ்சுவல் கேமரா சொல்லியிருக்காங்க. ஸோ பஞ்சுவல் கேமரா டிஸ்பிளேனா நல்லா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோட பஞ்ச் வந்து சென்டரில் இருக்கும். ஸோ சைடில் இல்லை, சென்டரில் இருக்குன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5100 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ 5100 ஒரு படி மேலே ஒரு எக்ஸ்ட்ரா. ஸோ இதோட பேட்டரியும் நல்லா ஒரு டே டு டேட்டில் ஒரு 2 நாள் கூட நல்லா தாங்கும். ஹெவி யூசேஜ் பண்ணினா ஒரு 1.5 நாள் சாலிடாக தாங்கும் நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். ஓகே, ஆனால் இது கொடுத்த ஃபாஸ்ட் சார்ஜர் மட்டும் நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிரிப்பாக இருக்கும். என்னடா அப்படி ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே கொடுக்கல. இல்லை, எங்கேயுமே இதை மென்ஷனும் பண்ணல, எங்கேயும் இதை சொல்லவும் இல்லை. அதாவது நாங்கள் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் கொடுத்துருக்கோம், ஆனால் என்ன ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்கல. மேபி ஐ திங்க் நான் யோசிக்கிறதுனா இது ஒரு 18லேருந்து கொடுத்துக்கலாம். 33 வாட்ஸ் கொடுப்பாங்களா கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பட்ஜெட் வேரியண்ட்டில் 33ன்றது ஒரு ரொம்ப அபாகரமான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு 18 கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ அது எதுவும் பிரச்சனை. ஒருவேளை 18 வாட்ஸ் கொடுத்தாங்கன்னா அப்போ நம்ம தான் ஃபஸ்ட்டு இதை சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட், இதோட கேமராஸ் பார்த்தீங்கன்னா பின் பக்கத்தில் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ 50 மெகாபிக்சல் கொண்ட ஒரு மெயின் கேமரா கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வைட் ஆங்கிள் வந்து ஒரு 8 மெகாபிக்சல் கொடுத்துட்டு, கடைசியில் டெப்த் அண்ட் மேக்ரோ வந்து நம்ம 2 MP கொடுத்துருக்காங்க. ஸோ டெப்த் அண்ட் மேக்ரோ பற்றி 2 இல்லைன்னா இதை ஏன் தான் கொடுக்குறீங்க எனக்கு ஒன்றும் புரியல. இதை நீங்கள் எல்லாருமே அந்த மெயின் கேமராலேயும் நீங்கள் வச்சுருக்கலாமே. க்ளோஸ்அப்பில் போனால் அதுவே ஜூம் ஆட்டோமேட்டிக்கலாக எல்லாமே பண்ணுற மாதிரி தான். நம்ம ஆளுங்களுக்கு ஏதாவது கொடுத்தே ஆகணும்ல, அதனால கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை ஒன்று நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா இதில் இருக்க ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா வேறு லெவல் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் வேரியண்ட்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு மொபைலும் இது கொடுக்கலதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். பிகாஸ் வந்து 32 மெகாபிக்சல். ஸோ வேற சோனி சென்சார் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்தது இதோட வருஷன் கேட்டிங்கன்னா ஆண்ட்ராய்டு வருஷன் 11 வருஷன் தான் கொடுத்துருக்காங்க. மேபி 12 கொடுத்துருக்கலாம். 12 கொடுத்தா இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக இருந்திருக்கும். ஆனால் இந்த மொபைலுக்கு 12 அப்படி வரும்னு அவங்க மென்ஷன் பண்ணிங்க. ஸோ யாரும் பயப்பட வேணாம் அவசியம் இல்லை. ஓகே, இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா டைமென்சிட்டியோட 820 நியூ சிப்செட் ப்ராசஸர் 7 nanometerல வந்து இது ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 7 nanometer சிப்செட் படி ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்குன்னா இது ஒரு புதிய சிப்செட் தான் நான் சொல்லுவேன் இந்த மொபைலுக்கு. ஸோ அதனால் இதோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்மூத் அண்ட் ஸ்க்ரீன் டிஸ்பிளேஸ் அண்ட் இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா ரொம்ப கிடையாமல் ரொம்ப லோவும் கிடையாமல் மிட் ரேஞ்சஸில் எல்லாமே பக்காவாக இருக்கும். ஸோ கேம் விளையாடுறவங்களுக்கு ஐயோ என்னடா அது ஒரு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் யாரும் கோச்சிக்காதீங்க. நல்ல ஒரு சிப்ஸ் தான். இதோட ஈக்குவல் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஸ்னாப் ட்ராகனோட 680. ஸோ 680 எல்லாருக்குமே ஃபேமஸாக வந்துட்டு இருக்கு. ஸோ நல்ல சிப்செட் மிட்ஜெட்டில். ஸோ அந்த சிப்செட்டோட இது போட்டி போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க.
ஓகே, இந்த மொபைலில் வேற என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மொபைலோட பின்பக்கத்தில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இல்லை, சைடு மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். நான் அவங்க இதை ப்ரிஃபர் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மொபைலை பற்றி நான் சொன்ன இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா. இதுலேருந்து இதோட மிட்ரேஞ்சு சொல்கிறேனே, இதோட மிட்ரேஞ்சோட விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 13,990 ரூபாய். அதாவது 14,000 ரூபாய்க்கு 10 ரூபாய் கம்மி. ஸோ நம்ம ஃபிக்ஸ்டாக ஒரு 14,000 வச்சுப்போம். ஸோ ஒரு 14,000 ரூபாய்க்கு வந்து ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா செல்ஃபிஸ் எடுக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 32 மெகா பிக்சல். ஸோ அப்புறம் இதோட பேட்டரி அட்வான்டேஜஸ் 5100 பேட்டரி அட்வான்டேஜ். ஆனால் இது பூஸ்ட் பண்ணுற சார்ஜர் எனக்கு தெரியல. பட் மேபி 18 வாட்ஸ் இருந்தாலும் ஒரு 1.25 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஸோ அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்ததா இதில் இருக்க 90 Hz Refresh டிஸ்பிளே. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு படம் பார்க்கறனாலையும் சரி, ஒரு கேம் ஆடுறதுனாலும் சரி, ஒரு எந்த ஒரு விஷயத்தை நம்ம சர்ச் பண்ணாலும் அது ஒரு ஸ்மூத்னஸாக இருக்கும். எந்த ஒரு லேக்கிங் ஆகினே இருக்காது அடிக்கடி. ஸோ அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் சேட்டர்ஸ் இந்த மூவ் பண்ணுறதுலேருந்து இன்ஸ்டாகிராம்ஸ், ஃபேஸ்புக்ஸ் இது எல்லாமே நல்லபடியாக ஒரு பக்காவான ஒரு சாஃப்ட்வேர்ஸ் இதில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 7 நானோமீட்டர் சிப்செட் இருக்கிறதுனால ஒரு புதுசாக நிறைய டெக்னாலஜிஸ் நிறைய ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி சிபியூலாம் வேறு லெவலுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மாலி வந்து G57 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து கிளாரிட்டியும் சரி, கிராஃபிக்ஸும் சரி வேறு லெவலில் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மிட்ரேஞ்சுக்கு இது ஒரு போதுமான ஒரு இதுதான் நான் சொல்லுவேன். இதோட பிக்சல் பர் இன்ச்சுன்னு எவ்வளோ கேட்டிங்கன்னா 405 கொடுத்துருக்காங்க. ஸோ 405 பிக்சல் பர் இன்ச் வந்து இந்த மிட்ரேஞ்சுக்கு ஒரு நல்ல ஒரு தான். பஞ்சஸாக இருக்கும், டார்க்ஸ் கலர்ஸ் அங்கங்கே எந்த ஒரு இடத்துலையுமே அந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும்னு நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே, இந்த 13,000 ரூபாய் இந்த 14,000 ரூபாய்க்கு பேக்கேஜுக்கு இது எல்லாமே ஒர்த்தாக கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு 14,000 ரூபாய்க்கு ஒரு கேமராஸும் சரி, பேட்டரியும் சரி, ப்ராசஸும் சரி, ஸோ வரப்போகிற வெர்ஷன்ஸ், ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒர்த்தை தான் நான் உங்களுக்கு இதை சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியண்ட் தான் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னா 6 GB RAM 128 GB. ஸோ அதனால இது நான் கண்ணை மூடின்னு இந்த வேரியண்ட் வாங்குறோம் ஆசைப்படுறவங்க தைரியமாக வாங்கலாம் நான் சொல்லுவேன். ஏன்னா 6 GB RAM. ஸோ அதனாலே கேமிங்க்கு எந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது எந்த லேக்கிங் இல்லாமல் இது பார்த்துக்கா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புது டைமென்சிட்டி சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. ஸோ 128 GB இன்டர்னல் மெமரி. அது மட்டும் இல்லாமல் நீ எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணிக்கலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, Redmi Note 12 நீங்கள் வாங்க போகிறீங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசையாக இருந்தால் வெயிட் பண்ணுங்க. இது April 28 வந்து இதை லான்ச் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி இப்போ இது 14,000 ரூபாய் ஃபிக்ஸ் ஆகிருக்கலாம். பட் இன்னும் வந்து சேரலை. ஏன்னா இது அன்அஃபிஷியலாக தான் சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக இன்னும் ரேட் இன்னும் ஃபிக்ஸ்டாக பண்ணல. இது அங்கங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை ஒரு 15க்குள்ளே வந்தாலும் இது ஒரு நல்ல மொபைல் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவீங்க, அந்த லைக் எல்லாம் பண்ணிவிடுவீங்க. எனக்கு நல்லாவே எனக்கு தெரியும். ஸோ அது எந்த விஷயம் இல்லை. உங்களுக்கு தேவையான விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட்ல எனக்கு இந்த வீடியோ போடுங்க ப்ரோ, அந்த வீடியோ போடுங்க ப்ரோ, எது கேட்டாலும் நான் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். பிகாஸ் ஏன்னா இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, என்னன்னா ஓப்போ F19 பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அது எந்த ஒரு ஆட்சியும் இல்லை. இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிருக்க சொல்லி நம்ம டீம் கிட்ட சொல்லியாச்சு. ஸோ அதை ரெடி பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் வேற லெவலில் மீட் பண்ணுவோம். ஓப்போ வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்குதுன்ட்டு. ஓகேங்களா. ஸோ லவ் யூ கைஸ், பாய். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாதது.